ஊழலுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்றால், மற்றொரு போராட்டத்தை பெர்சே பேரணி இயக்கம் நடத்தவிருப்பதாக அதன் தலைவர் முகமது ஃபைசால் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிராக அரசு செயல்பட வேண்டும் என்று இளைஞர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் அரசாங்கம் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் பொதுமக்களின் குரலாகவும் உள்ளது என்றும், கடந்த காலங்களில் உள்ள ஊழல் வழக்குகளை அரசாங்கம் முறையாக கையாளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பிட்ட சிலர் மீது தொடுக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தகுந்த ஆதாரங்களை அரசாங்கம் சமர்ப்பிக்க தவறியதால் நீதிமன்றம் ஊழல் வழக்குகளை ரத்து செய்துள்ளது. ஊழல்வாதிகளாக வெளிப்படையாக கருதப்பட்ட பலரும் தற்போது ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டுள்ளதற்கும் அரசாங்கம் ஒரு முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ இருவரும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்காக இன்று பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரத்தில் சந்திப்பு மேற்கொண்டனர். வலுவான உறவுகளுடன் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் ஆசியானின் பிரதான உறுப்பினர்களாகவும் இரு நாடுகளின் மற்றும் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக இருதரப்பு உறவுகளை உயர்மட்டத்திற்கு உயர்த்துவதற்கான அர்ப்பணிப்பை இந்த அரசு பயணம் பிரதிபலிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்து மாநிலத்திற்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கை 10 15 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கும் என்று ஜொகூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் 1 லட்சத்திற்கும் கூடுதல் வாகனங்கள் அனைத்து சாலைகள் வழியாகவும், குறிப்பாக ஜொகூர் காஸ்வே மற்றும் இரண்டாவது இணைப்பு வழியாக மாநிலத்திற்குள் நுழையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என ஜொகூர் காவல்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நெரிசலை நிர்வகிப்பதற்கும் குறைப்பதற்கும் போதுமான அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை நியமித்துள்ளதாகவும், சூழ்நிலைகளை கையாள முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் SHMMP எனப்படும் பெருநாள் கால அதிகபட்ச விலை திட்டத்தை பின்பற்ற தவறும் ஸ்லாங்கூர் வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்துள்ளார். ஜனவரி 25ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இத்திட்டத்தை கண்காணிக்கும் நடவடிக்கை 9 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பண்டிகை காலம் முழுவதும் பயணீட்டாளர்களுக்கு மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் இந்த திட்ட அமலாக்கத்தை கோத்தா டமன்சாராவில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். மலேசியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுகள் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மட்டுமே சார்ந்திருக்காமல் இரு நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்திற்கான பரஸ்பர புரிதலையும் மரியாதையையும் உள்ளடக்கியதாகும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்புடன் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுப்பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த சனிக்கிழமை மலேசிய சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சுடன் இணைந்து சீனா பண்பாட்டு சுற்றுலா அமைச்சு ஏற்பாடு செய்த சீன புத்தாண்டு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இதனை தெரிவித்தார். சீனாவில் வசந்த கால விழாவாக அழைக்கப்படும் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் மலேசியாவில் உள்ள பன்முக கலாச்சார சமூகத்தின் ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது என்று பிரதமர் வர்ணித்தார். போலியான அடையாள அட்டைகளையும் பிறப்புச் சான்றிதழையும் வைத்திருந்த 36 வயது இந்தோனேசிய பெண் நேற்று கைது செய்யப்பட்டதாக தேசிய பதிவுத்துறையான JPN-இன் இயக்குனர் முகமது கைரு ஃபர்ஹான் முகமது சாட் தெரிவித்தார். சந்தேகத்திற்குரிய பெண் குவந்தானில் உள்ள கம்போங் கெம்பாடாங் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். போலி ஆவணங்களை தயாரிக்கும் ஒரு கும்பலிடம் இருந்து 8000 வெள்ளிக்கு பிறப்பு சான்றிதழையும் அடையாள அட்டையையும் பெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து இந்தோனேசிய கடப்பிதழும், போலி மலேசிய அடையாள அட்டையும், பிறப்புச் சான்றிதழும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாக முகமது கைரு ஃபர்ஹான் முகமது சாட் தெரிவித்தார்.
கட்டுமான தொழிலாளியான வெளிநாட்டு ஆடவர் மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். ஈப்போவில் உள்ள பண்டார் மேரு ரயா கட்டுமான தளத்திலிருந்து காலை 9:06 மணிக்கு அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாகவும் மீட்பு பணியாளர்களும் சுகாதார அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற முயன்றும் அவர் உயிரிழந்ததாகவும் பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபா ரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். உயிரிழந்தவர் 43 வயது பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பணியாளர் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட கட்டுமான பகுதியில் எந்த ஒரு குற்றவியல் கூறுகளும் இல்லாதது முதற்கட்ட சோதனையில் கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். வீட்டின் பொது வெளியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 ஆண்களையும் 4 பெண்களையும் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி பினாங்கு காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இன்று அவர்கள் அனைவருக்கும் தலா 4000 வெள்ளி அபராதம் விதித்து பினாங்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 21 வயது முதல் 36 வயது இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் தாய்லாந்து பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தஞ்சோங் பெனாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற அபராதத்தை செலுத்த தவறினால் 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.